கொடுங்கையூரில் புதிதாக திறக்கப்பட்ட பேக்கரியில் ஏற்பட்ட தீ விபத்தின் போது எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 48 பேர் காயமடைந்தனர். செல்ஃபி எடுப்பதற்காக ஏராளமானோர் தீ விபத்து ஏற்பட்ட கடை முன்பு குவிந்ததே அதிகமானோர் காயமடைய காரணம் என புகார் எழுந்துள்ளது. இப்படி எரிந்து வெறுமையாய் காட்சியளிக்கும் இந்த கடை கடந்த 4 நாட்களுக்கு முன்புதான் திறக்கப்பட்டது. ஆனந்த் என்பவர் முருகன் ஹாட் சிப்ஸ் என்ற பெயரில் இந்த பேக்கரியை திறந்துள்ளார். நேற்று விற்பனை முடிந்து கடை மூடப்பட்ட சிறிது நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை அணைக்கும் முயற்சியில் அதிகப்படியான தீ ஜுவாலை தாக்கியதில் விருதுநகரைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர் ஏகராஜ் படுகாயமடைந்தார். தொடர்ந்து தீயை கட்டுப்படுத்த முயற்சிகள் நடைபெற்ற போது அங்கு கூடிய ஏராளமானோர் எரியும் கடை முன்பு செல்ஃபி எடுக்க முயன்றனர். அவர்களை கொடுங்கையூர் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் விமலேஷ் விரட்டையும் பலர் முண்டியடித்து செல்ஃபி எடுத்ததாக கூறுகின்றனர் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள். காவல்துறை அதிகாரிகள்லாம் இது 8 பேர்கிட்ட இருந்தாங்க, ஹோம் கார்டு எல்லாம் இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, ஷட்டர் ஓப்பன் பண்ணும்போது தயவுசெய்து இங்கே பப்ளிக் யாரும் இங்கே நிற்காதீங்க, ஏன்னா ஓப்பன் பண்ண எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்கலாம், ஆனால் தள்ளி போங்கன்னு சொன்னாங்க. ஆனால் வெளியே ஒரு 40-50 பேர் வீடியோ எடுத்துனாங்க. வீடியோ எடுத்து அந்த ஷட்டரை தூக்குனாங்க பாருங்க. அந்த கேஸ் சிலிண்டர் அடித்து இந்த ஷட்டர் அந்த செவுத்துல அடிச்சுது. பப்ளிக்காக போன்றாங்களா, போக வேண்டியது என்ன, கிட்ட ஆர்வம் அது ஓடியாவது பிடிக்கிறாங்க. அது போட்டோவை அவங்க போலீஸ்காரர் சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டுங்க தயவுசெய்து போங்கன்றாங்க, கேட்கல. நல்ல வேலை அவர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அடிபட்டுச்சு சொன்னல, அவருக்கண்டி நம்ம எல்லாரையும் தெத்தலைன்னா இன்னும் அதிகமான சேதாரம் ஆகிறதுக்கு இன்னும் வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் பேக்கரிக்குள் இருந்த எரிவாயு சிலிண்டர் வெடித்தது. அதில் மீட்பு பணியில் இருந்த 8 பேர் மட்டுமின்றி செல்ஃபி எடுப்பதற்காக கடை முன் குவிந்தவர்களும் தீக்காயம் அடைந்தனர். கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட தீயணைப்பு வீரர் ஏகராஜ் இன்று காலை உயிரிழந்தார். எங்கள் குடும்பமே தீயணைப்புத்துறை சார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவர் இழப்பு எங்கள் நாட்டுக்கு நல்லா ஒரு இதாக நாங்கள் பெருமையாக மக்களை காப்பாற்ற நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுங்கிறத நினச்சி நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம் சார். ஃபயர் ஆகிட்டு ஒரு சின்ன மெத்தடு, சட்டு உள்ளே தீ பிடிச்சிக்கிட்டு சட்டரை திறக்கும்போது பின்னாடி சைட்லேருந்து திறக்காமல் டேரெக்டாக திறந்து ஃபயர் பால் அடிச்சிருக்கு. அந்த சின்னது கூட தெரியாமல் அவசரத்தில் பண்ணுற ஒரு காரியத்தில் உயிர் போயிடுச்சு. மேலும் 30 பேருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை காவல்துறை கூடுதல் ஆணையர் சாரங்கன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். ஸ்டான்லி மருத்துவமனையில் 12 பேருக்கும், ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ஒருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. படுகாயமடைந்த கடையின் உரிமையாளர் ஆனந்த் உள்ளிட்ட 2 அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த அனைவருக்கும் உரிய சிகிச்சை அளிக்க மருத்துவக் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். அவங்களுக்கு சில பேருக்கு காதில் அந்த சத்தத்தினால் ஏற்பட்ட கண்ணில் பாதிப்பு போன்ற, அதே மாதிரி நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி, ஜென்ரல் சர்ஜரி போன்ற அனைத்து வகையான ஸ்பெஷலிஸ்ட்டும் உள்ள பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட அனஸ்தீசியாலஜிஸ்ட்டு, மயக்கியல் நிபுணர்கள் போன்ற முழு டீம் இங்கே உள்ளே இருக்குது. எதிர்பாராத வகையில் தீ விபத்து ஏற்பட்டிருந்தாலும் இதில் பொதுமக்கள் காயமடைந்ததற்கு செல்ஃபி மோகமே காரணம் என காவல்துறையினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதுபோன்ற விபத்துகளில் மீட்புக் குழுவுக்கு உதவியாக இல்லை என்றாலும் செல்ஃபி எடுத்து நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் சுப்பிரமணியன்.